நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் எப்போவுமே நான்வெஜ் எடுத்து தான் ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணிவிட்டு தான் ப்ரொசீஜர் ஆரம்பிப்பேன். ஸோ நான் சிக்கனை எடுத்து அதை தயிர், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு சின்ன ஜாரில் தேங்காய், முந்திரி, உடைச்சக்கல்ல, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம மசாலாஸ் போட போகிறோம். இதில் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இது கருகிடக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதக்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது தட்டை எடுத்துகிட்டு ஒரு கலரி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது. கலரிட்டு சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுடுங்க. நல்லா குழம்பு கொதித்து வரணும். ஒரு 10 to 15 minutes நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு திரும்ப உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா அகெயின் ஒரு 10 minutes நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஆக்சுவலாக ரொம்ப நிறையா பண்ணேன், பட் கடைசியில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணும்போதே நிறையா பண்ணிவிடுங்க.